நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். நலமா இருக்க வேணும். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கும், விரும்பின நீங்கள் பாருங்க, விருப்பம் தட்டி விட்டு போங்க. காரணம் ஒரு சகோதரர் கிருஷாந்தன் சொல்லி ஒரு சகோதரர் இந்த வீடியோ அனுப்பி சொல்லியிருந்தார். அண்ணா இந்த பாட்டு பயங்கர ட்ரெண்டிங்கா போய் கொண்டிருக்கு, அதை வச்சு எங்கட பொம்பளை பிள்ளைகள் இவ்வளவு வேலைகள் செய்தால் இதை பற்றி கதைக்க முடியுமாண்டு. பாட்டு தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்தினார் என்னண்டு ஒன்றும் செய்யலாது. இதுதான் தலையெழுத்து. இந்த தலையில எழுதியிருக்கு, எங்கட சமுதாயம் கெட்டு குட்டிச்சுவரா போய் அழிய வேணும் என்று சொல்லி எழுதியிருக்கு. அது யாராலும் மாத்தலாது. எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புறேன். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க இளம் பிள்ளைகள்லாம் தப்பு பண்ணினோம். இளம் பிள்ளைகள் மட்டும் இன்றைக்கு தப்பு இல்லை. இன்றைக்கு கல்யாணம் செய்யப்போ உண்டன்னு மனசுல வச்சிருங்க. நான் கதைக்கிறது எல்லா பெண்களை பற்றியும் இல்லை, ஒரு சில பெண்களை பற்றி இன்றைக்கு கல்யாணம் செய்த பெண்கள் கூட இதைத்தான் இன்றைக்கு செய்யறாங்க. ஒரு காலத்துல இளம் பிள்ளைகள் காதல் செய்தா தாய் தகப்பன் திருத்துவாங்க. நீ என்னத்துக்கு அவனோட பார்த்து, என்னத்துக்கு நீ அவனோட கதைச்சு, ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கு தாய் தகப்பனே கள்ள காதல்ல மிதக்குறாங்க. அப்ப என்னென்ன பிள்ளைகள் திருந்தும் முதல் தாய் தகப்பன் திருந்தினாத்தான் பிள்ளைகள் திருந்த முடியும். தாய் தகப்பன் கள்ள காதல் செய்து தெரிஞ்சால் பிள்ளைகளும் அதைத்தான் பின்தொடர தொடங்குங்கள். இன்றைக்கு எத்தனை பொம்பளைகள் புருஷன் இருக்கத்தக்கத எத்தனை பேரோட உறவில் இருக்கணும். புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்த பிறகு எத்தனை பொம்பளைகள் ஒரே நேரத்தில் எத்தனை ஆம்பளைகளோட உறவில் இருக்கணும். நாறுது. இன்றைக்கு எங்கட சமுதாயம் நாறுது. எனக்கு ஒன்று விளங்குது இல்லை. என்னன்னு சொன்னா, இந்த பொம்பளைகள் ஒருத்தனோட இருக்க நீ என்ற அன்பு ஆறுயிர் உலகம் என்ற செல்லம் குட்டி என்று சொல்லி கொஞ்சியல், அவன் நெஞ்சில சாயுறியல். இது ஆம்பளைகளுக்கும் சேரும், அதையும் சேர்த்து சொல்றேன். சாயுறீங்கள். இதே நீங்கள் பிரிஞ்சு போனோன்னையும் அதே அன்பு வார்த்தைய என்னும் ஒருத்தனுக்கு மேலே என்னும் ஒருத்தனுக்கு மேலேயும் பொழியுறீங்கள், அள்ளி தெளிக்கிறீங்கள். என்ன தெரியுமா? காமம். உங்களுக்கு அந்த காமம் என்ற இளவு விட்டா வேறு எதுவுமே தெரியாது. காமம் என்ற ஒன்றுக்காண்டி அன்பு பாசத்தை வச்சு வேஷம் போடுறீங்கள். இந்த பாட்டு இன்றைக்கு அதுகளுக்கு அது பெரிய விஷயமே தெரியல. காரணம் என்ன? தங்களுக்கு ஒரு லைக் வேணும், தங்களோட வியூஸ் இவ்வளவு பார்த்தன்றது தெரிய வேணும். மற்றபடி நீங்கள் இவ்வளவுதான் கழுவி ஊத்தினாலும் அதுகள் திருந்த மாட்டுதல். ஏன்னு சொன்னா, அப்படி நாங்கள் கழுவி ஊத்தி திருந்துற ஆக்கலன்னு சொன்னால் அப்படி கொஞ்சம் மனம் உள்ளாக்கள் இப்படியான பாட்டுகளுக்கு போக மாட்டினோம், செய்ய மாட்டினோம். அப்ப நாங்கள் சொன்னா போல யாரும் திருந்த போறதில்லை. மன வேதனைய கொட்டி தீர்க்கிறோம். ஒரு காலத்துல இவ்வளவு பொம்பளையார் தற்கொலை செய்யறது, அவனை ஏமாத்திட்டான், வயிற்றுல பிள்ளைய தந்துட்டு நடு ரோட்ல விட்டான். இன்றைக்கு அது தலைகீழா போய் 175% பொம்பளைகள் கேவலம் கெட்டு காமம் என்று சொல்லி ஒன்றுக்குள்ள மட்டும் வாழ்ந்து கொண்டு அதுக்கு கூட நியாயம் சொல்லுவாங்க. இன்றைக்கு நான் அவனோட போனேன், ஆனா பக்கத்துல இருந்தான் தொட இல்லை. என்ன போனவன் இழுத்து போட்டு என்ன நாறுது, உலகம் நாறுது. இன்றைக்கு இந்த பாட்டு இல்ல, இந்த பாட்டு எழுதினவன் இப்படி கொத்தவனா இருப்பான், பாடினவன் இப்படி கொத்தவனா இருப்பான். அவங்க காசு காண்டி செய்யறாங்க. எங்கட இனம் தரங்கட்டு போகுது. இன்றைக்கு நாங்க சொல்லி யாரும் கேட்க போறதில்லை. உறவுகளை இருக்கிற நாங்களாவது ஒரு சிலர் நல்ல மாதிரி வாழ பார்ப்போம். எனக்கு இந்த திட்டோக்குள்ள எவ்வளவு பேர் சில நேரங்கள்ல ஒரு விதமா கதைப்பினேன். கதை கேட்க நான் ஒரே ஒரு வசனம் ஒன்று, நீங்க சகோ, நீங்க ஆணோ பெண்ணோ எனக்கு அது தேவையில்லை சகோ. தெளிவா சொல்லிடும், இல்ல நான் பெண் தங்கச்சி. காரணம் என்னன்னு சொன்னா, எந்த பாதை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு சில பொம்பளைகளுக்கு சில ஆண்கள் தங்கச்சி என்று சொன்னா கூட நம்பர் கொடுத்து கட்டிலுக்கு கூப்பிடுற பொம்பளை இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்கணும். சந்திக்கிறதுக்கு துடிக்கிற பொம்பளை எவ்வளவு பேர் இருக்கணும். எங்கட சமுதாயம் கெட்டு போச்சு ஐயா, கெட்டு போச்சம்மா. நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கிற நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இப்படியே வாழ்ந்து கொண்டு போங்க. வேறு எதுவுமே எங்களால் செய்யலாது. நன்றி.